ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பைல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது மூலம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதனால் வருது, வந்துச்சுன்னா என்ன சாப்பிடணும், எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஜென்ரலாக காலில் நரம்பு சுருள்றது எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். காலில் நரம்பு சுருண்டு இருக்குது, வீங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம ஆசனவாய் பக்கம் உள்ள வெயின்ஸ் எல்லாம் வீக்கமாக இருக்கிறது தான் நம்ம பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெயின் வந்துட்டு உடஞ்சி ப்ளீட் ஆகும் ஈஸியாக. நம்ம ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மூலம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா, இப்போ பாத்ரூம்லாம் போனோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாத்ரூம்லேயே இருக்குப்பாங்க. ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனை ரொம்ப காமனாக மூலம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். 30% மூலம் இருக்கக்கூடியதில் 10% தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, மெடிசின்ஸ் எடுப்பாங்க. மிச்சம் இருக்க 20% வந்துட்டு ரொம்ப ஷை, ரொம்ப தயக்கமாக இருப்பாங்க. வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, ஃபேமிலியில் சொல்ல மாட்டாங்க, டாக்டரை பார்க்க மாட்டாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வலியில் இருப்பாங்க. வலிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ கத்தி வச்சு கிழிச்சா எப்படி இருக்கும், கட் பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி வலி தாங்க முடியாத வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும் தாங்க முடியாமல். அவங்களால உட்கார முடியாது, ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது. ட்ராவல் பண்ணணுன்னா அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது, ரொம்ப யோசிப்பாங்க எப்படி இந்த வலியை வச்சுட்டு போகிறது அப்படின்னு. அதனால ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இரிட்டபிள் ஆவாங்க, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்செறிஞ்சு விடுவாங்க, கோவப்படுவாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான காரணம் வந்துட்டு மூலம் இருக்கிறனால அவங்க வெளிக்காட்டுறது, கோவத்தை வெளிக்காட்டுவாங்க, யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா பைல்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது. நம்மளோட வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், நம்ம ஹீட்டான இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சர்ஜரி பண்ணாலும் திரும்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒழுங்காக தண்ணி குடிக்க மாட்டாங்க, நீர்ச்சத்து உடம்புல இருக்காது, ஃபைபர் டயட் எடுக்க மாட்டாங்க, நார்ச்சத்து உணவுகள் எடுக்க மாட்டாங்க ஒழுங்காக. ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். மலச்சிக்கல் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி ஆசனவாய் அந்த இடம் வீக் ஆகி வெயின்ஸ் எல்லாம் புடச்சிக்கிட்டு ஈஸியாக ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா, டெலிவரி டைமில் சிலருக்கு நிறைய பேருக்கு வரும், ப்ரெக்னென்ட் டைமில் வரும். ஸோ முக்கியமான ஒரு காரணம் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால பைல்ஸ் அதிகமாக நிறைய பேருக்கு நம்ம வரதை பார்க்குறோம். ஸோ எப்படி நம்ம சரி பண்ணணும்? ஸோ மூலம் இருக்கிறவங்க என்ன சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா, கருணக்கிழங்கு எடுங்க. கருணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பைல்ஸ் இருக்கவங்களுக்கு கருணக்கிழங்கு ரொம்ப நல்லது. 3 லிட்டர் தண்ணி டெய்லி குடிங்க. மோர் எடுத்துக்கோங்க, இளநீ எடுத்துக்கோங்க, ஜீரக தண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே உடம்பு ஹீட்டை வந்துட்டு நம்ம உடம்பெல்லாம் குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதே மாதிரி இப்போ மோஷன் ஒழுங்காக போகலை அப்படின்னு சொல்கிறவங்க 1 டீஸ்பூன் திரிப்பாலா டெய்லி நைட்டு 1 கிளாஸ் சுடு தண்ணியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி துத்திக்கீரை வந்துட்டு பைல்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. இப்போது எனக்கு பைல்ஸ் ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறவங்க துத்திக்கீரை வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அரைச்சி நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது அப்படி, இப்போ தான் எனக்கு 1 வாரமாக இருக்குது பிரச்சனை, 2 வாரமாக பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க துத்தி எல்லாம் வந்துட்டு துத்திக்கீரையை ஒரு 5 நாள் நெல்லிக்காய் அளவு சைஸ் ஒரு 5 நாள் எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு சரியாகும். நம்ம திரிப்பாலாவும் எடுக்கும்போது சரியாயிடும் ஆரம்ப ஸ்டேஜ். இப்போ ரொம்ப மாசமாக இருக்குது, வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க நான் சொன்ன உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கிட்டு நிறைய நார்ச்சத்து உணவுகள் எடுக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும், பப்பாளி பழம் எடுக்கணும், பூசணிக்காய் எடுத்துக்கலாம், சாப்பாடில் பூசணிக்காய் எடுக்கலாம், நீர் காய்கள் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் வச்சு நீங்கள் நெய்யில் வதக்கி சாப்பிட்லாம், நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிட்லாம். பாதாம் பீஸு நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கலாம், வெந்தய தண்ணி எடுத்துக்கலாம். வெந்தய தண்ணி சிலருக்கு ரேராக மலச்சிக்கல் உண்டு பண்ணும், அது செட் ஆகலைன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம். வாத்து முட்டை சாப்பிட்லாம். என்ன உணவுகள் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, காரமான எந்த உணவும் சாப்பிடக்கூடாது, உடம்பு சூடு பண்ணக்கூடிய எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தயிர், முட்டை இதெல்லாமே கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஹோமியோபதியில் நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. நம்ம பேஷண்ட்ஸோட கண்டிஷன் பார்த்துட்டு, சிவியாரிட்டி பார்த்துட்டு டோசேஜ் மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஹோமியோபதியில் ஏஸ்குலஸ், ரெட்டனியா, ஹெமமிலஸ் இப்படி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. பேஷண்ட்ஸ் கண்டிஷன்ஸ் பொறுத்துட்டு நம்ம வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு மெடிசின்ஸ் கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ண மறக்காதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.